ஓம் நமோ நாராயணா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுபாவசு வருடத்தின் 8வது நாள். நீளதுங்கஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜநிகலிதம் யபலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவையர் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல் பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணி மாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனோர். இன்று நாம் காணவிருக்கும் பாசுரம் 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய். ஆண்டாள் பாவை நோம்பின் ஒவ்வொரு தோழியின் வீட்டிற்காக வந்து அவர்களை எழுப்பி தன்னுடன் பாவை நோன்பை அனுஷ்டிக்க வலியுறுத்தி வருகிறாள். அவ்வாறு இன்று அவள் ஒரு தோழியின் வீட்டிற்கு வருகிறாள். இந்த தோழியும் பொழுது புலர்ந்து விட்டதா, இதற்குள் ஏன் என்னை அழைக்கிறாய் ஆண்டாள் என்று கேட்கிறாள். அதற்கு பொழுது புலர்ந்ததற்கான பொழுது விடிந்து விட்டதற்கான சில அறிகுறிகளை குறிப்பிடுகிறாள் ஆண்டாள். முதலாவது, கீழ்வானம் வெள்ளென்றாகிவிட்டது. கீழ்வானம் சிவந்து விட்டது, வெளுப்பாகிவிட்டது. வெளிச்சம் மிகுதியால் கீழ்வானம் சிவக்கின்றது. அல்லது எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எருமை மாடுகள் மேய்ச்சலுக்கு மந்தை வெளிக்கு இட்டு செல்வதற்கு முன்பாக பொழுது புலர்ந்து ஆயர்கள் தயாராகி மந்தை வெளிக்கு இட்டு செல்வதற்கு முன்பாக இந்த இடைப்பட்ட காலத்தில் எருமை மாடுகள் சிறு வீடு மேய்வன. அதாவது அவற்றை கழற்றி விடுவார்கள். அவை இந்த ஆயர் வீடுகளின் அருகில் இருக்கும் நிலங்களில் இருக்கும் புற்களையோ அல்லது சிறு செடிகளையோ ஒரு சிறு திண்டி போல் அவை தின்று கொண்டிருக்கும். இதையே சிறு வீடு என்று சொல்லுவார்கள். அவ்வாறு சிறு வீடு இந்த எருமை மாடுகள் எல்லாம் மேய்கின்றன அந்த தோழியின் வீட்டை சுற்றி. இது ஒரு குறியீடு. மேலும் ஆண்டாள் சொல்கிறாள், அது மட்டுமல்ல, மிக்குள்ள பிள்ளைகளும் வான் போகின்றாரை போகாமல் காத்து. நம்முடன் இருக்கும் மற்ற தோழியர் அனைவரும் என்னுடன் வந்து விட்டனர். அவர்கள் எல்லோரும் பாவை நோன்பை நோக்க பாவை களம் புகுவதற்கு தயாராக இருந்தார்கள். அவர்களை போகாமல் தடுத்து நிறுத்தி, ஏனென்றால் உன்னையும் எங்களுடன் சேர்த்தழைத்து எல்லோருமாக அங்கு செல்வதற்காக வந்திருக்கின்றேன். கோதுகலமுடைய பாவாய், குதூகலம் மிகுந்தவளான என் தோழியே, எழுந்திராய், நீ எழுந்து பாடி பறை கொண்டு அந்த நாராயணனை புகழ்ந்து பாடி போற்றி பாடி அவனிடம் பரிசாக பறையை கொள்வோம் நாம். எப்படிப்பட்ட நாராயணன் அவன்? மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால். மாவாய் பிளந்தானை கம்சன் கண்ணன் சிறு வயதில் இருக்கும் பொழுது கண்ணனை கொல்வதற்காக கேசி என்ற அரக்கனை குதிரை வடிவத்தில் அனுப்பி வைக்கின்றான். அந்த மாவாய் பிளந்த கண்ணனை, மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை, கண்ணன் கம்சனை சந்திக்க செல்லும் பொழுது அங்கு மல்யுத்த வீரர்கள், அந்த மல்யுத்த வீரர்களை போரிட்டு கண்ணன் ஜெயிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மல்யுத்த வீரர்களை ஜெயித்த கண்ணனை, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் என்பாவாய். அந்த கண்ணன் நாம் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அவற்றை நமக்கு நன்மை ஏற்படுத்தும் வகையில் நடத்தி கொடுப்பான்
ஆகையினால் இந்த பாவை நோன்பை நோற்க எங்களுடன் ஐக்கியமாகிவிடு என்று ஆண்டாள் அழைப்பு விடுக்கின்றாள். இந்த பாசுரத்தை மீண்டும் ஒருமுறை பார்ப்போம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தன காண் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லாரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் என் பாவாய். இந்த பாசுரங்களை நாமும் தினமும் படித்து பாவை நோன்பை அனுஷ்டிப்போம். கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.